இப்போ நம்ம இந்த வீடியோவில் கோடை காலத்திற்கு ஏற்ற கிரேப்ஸ் சப்ஜா ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பவுலில் வந்து கிரேப்ஸை போட்டு தண்ணி விட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இவ்வளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். அதை க்ளீன் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். எடுத்ததை வந்து மிக்சியில் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 2 டீஸ்பூன் தேன் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையில்லாதவங்க வந்து சுகர் ஆட் பண்ண தேவையில்லை, இது தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஜூஸ் இதாக இருக்குது. நம்ம இதை வந்து இனி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்டீமரில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக விட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்டீமராக இருந்தால் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இதை மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கிரேப் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை ஒரு கப்பில் விட்டு வச்சிடலாம். நம்ம இது கூட நம்ம வந்து சப்ஜா வந்து ஆட் பண்ண போகிறோம். சப்ஜா வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். நான் வந்து பவுலில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சப்ஜா போட்டிருக்கிறேன். இதை வந்து தண்ணியில் போட்ட உடனே வந்து அது பபிள்ஸ் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ஹீட் டைமில் வந்து இது வந்து நமக்கு உடலுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ போட்டு 2 நிமிஷத்துலேயே சப்ஜா வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம இந்த கிரேப் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து போடுறேன். இப்போ நமக்கு சுவையான கிரேப் சப்ஜா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுது.